ஹலோ மக்களே! நம்ம நாகர்கோயில் கோணம் விஐபி கார்டன்ல சூப்பர்பான எக்ஸிகியூட்டிவ் டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் சேலுக்கு இருக்குதுங்க. அந்த ஹவுஸோட ஃபுல் வீடியோ தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷன்லயே என்ன ஒரு பிரம்மாண்டம்! அவ்வளோ அழகா இருக்குது. வெளியவே கார்டனிங் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்து காம்பவுண்ட்ல இருந்து அவங்க எலிவேஷனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேல. நம்ம பார்த்தாலே தெரியும். இந்த லைட்டிங்ஸ்க்குள்ள டைல் ஒர்க் ஆக்சுவலி அது ஒரு டைல் ஒர்க் வுடன் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய டைல் ஒர்க். அதுவே நீட் அண்ட் கிளீனா இருக்குது. இது ஒரு 4 சென்ஸ் ஆஃப் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் அப்படிங்கும் போதே எதுவுமே கவலை இல்லை. நமக்கு தார் ரோடு, இபி கனெக்ஷன்ஸ், வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா நம்ம இன்பில்ட் ஆயிடும். ஸோ அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஹால் பார்த்தோம்னா அந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டுங்க. எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் நம்ம அசால்ட்டா பிளேஸ் பண்ணலாம் இந்த டிவி யூனிட்ல. தென் நம்ம பெட்ரூம்க்கு வரோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் தான். அதுலயுமே ஃபால் சீலிங்ஸ் வந்து பிரம்மாண்டமா ஒரு யூனிக்கா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கச்சகச்சான்னு பண்ணாம நீட் அண்ட் கிளீனா சிம்பிளா சூப்பர்பா பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் வரோம். எல்லா பெட்ரூமே அட்டாச்டு பாத்ரூம் தான். ஃபர்ஸ்ட் பாத்ரூம் பாக்குறோம். டைல்லாம் வந்து பிராண்டடான டைல் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி காம்ப்ரமைஸ்லாம் எங்கேயுமே பண்ணாம நீட் அண்ட் கிளீனா எவ்வளோ அழகா பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. இதோட பிரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ரீசனபிள் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது தவிர நம்ம நாகர்கோயில், கன்னியாகுமரியில இல்ல கோணம் விஐபி கார்டன்ல லேண்டுகள் இல்ல வீடுகள் எது வாங்கணும் இல்ல அது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்டா பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு வரும். இது ஒரு மாடுலர் கிச்சன் கான்செப்ட். இதுல லைட்டிங்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா வச்சு அது கபோர்டு ஒர்க்லாம் பிராண்டட் கபோர்டு ஒர்க்குங்க. பிராண்டட் நல்ல குவாலிட்டியான கபோர்டு சூப்பரா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான ஃபால் சீலிங்குமே இந்த உடன் கான்செப்ட்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது வுட் கிடையாது. நம்ம லைட்டிங் செட்டப் சொன்னேன் இல்லையா, லைட்டிங் பாருங்க எவ்வளோ அழகா யூனிக்கா செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இதுல கிச்சன்ல 2 லைட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம கிரவுண்ட்ல இருந்து டாப் சீலிங் வரைக்குமே ஒரு பெல்ட் கான்செப்ட்ல வந்து அதுல ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுவுமே யூனிக்கா இருக்குது. இந்த வீட்டை மேலும் அழகா காமிக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர்றோம். வந்ததுமே நமக்கு ஒரு பார்ட்டி ஹால் செட்டப்ல சூப்பரா ஒரு ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த செட்டப்பை பார்த்தாலே இதுல வந்து ஏதாச்சும் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு செலிப்ரேட் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுல பார்க்கலாம் டைல் வந்து எவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா மேல எரியிற லைட் வந்து கிளியரா நமக்கு விசிபிள் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோட வருது. இந்த பாத்ரூமே யூனிக்கான டிசைன்ல பண்ணியிருக்காங்க. 2வது பெட்ரூம் பார்க்கலாம். 2வது பெட்ரூமே ஸ்டாண்டர்டா பண்ணியிருக்காங்க. எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆர் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் எதுலையுமே பண்ணாம நீட் அண்ட் கிளீனா பண்ணியிருக்காங்க. இதுல நான் காமிக்கிறேன். மேல நமக்கு அந்த டிசைன் லைட் அந்த செட்டப் வந்து அப்படியே நமக்கு ஃப்ளோர்ல தெரியும் பாருங்க. ஃப்ளோர்ல அவ்வளோ கிளியரா தெரியுது. அதுல இருந்தே தெரியுது நமக்கு எவ்வளவு குவாலிட்டியான மெட்டீரியல் மார்பனேட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. டைல் பார்க்கலாம். டைலுமே யூனிக்கான டிசைன்ல பாத்ரூம்க்கு கொடுத்துருக்காங்க. அதுலயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ஆக்சுவலி மிரர் கிடையாது, டைல் தான் அவ்வளோ அழகா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம பால்கனி வர்றோம். சூப்பர்பான பால்கனி நல்ல லுக் கொடுக்குது. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நிறைய வீடுகள் வந்துடுச்சு. வீடுகள் லேண்டுகள் எது வாங்கினாலும் நம்ம நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவுமே பிக்சட் பிரைஸ் இல்ல, ரீசனபிள் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. டெரேஸ்ல பாக்குறோம். நாய்கள் இல்ல பெட் ஏதாச்சும் வளர்க்கணும் அப்படின்னா இதுல போட்டு வளர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கிரில் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ so மச் ஃபார் வாட்சிங்.